மனசு சோர்ந்து போயிருக்கா. ஏதோ காரணம் இல்லாமே உள்ளே ஒரு கனத்து உணர்ச்சி வந்து உட்கார்ந்திருக்கு. பேசணும் போல இருக்கு. ஆனா யாரிடமும் பேச முடியல. நீ மட்டும் தான் இதை உணர்ற. அப்படின்னு இருக்கா. அப்படின்னா இந்த செய்தி உனக்கு தான். இது சாதாரணமா உன் கண்களில் பட்ட ஒரு வார்த்தை இல்ல. இது உன் உள்ளம் தேடுற பதில். உனக்கு தெரியாம உன் மனசு நிறைய விஷயங்களை தாங்கிக்கிட்டு இருக்குது. யாரிடமும் சொல்லாம வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே அழுது கொண்டிருக்கிற ஒரு உணர்வு. நீ பல தடவை உன்னால முடியலன்னு நினைச்சிருக்க. என்னால இது முடியாது உன் உள்ளம் சொன்ன நேரங்கள் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல கூட நீ உடைந்துடல. அதுவே உன் வலிமை. உலகம் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நீ நினைக்கலாம். உன் முயற்சியை யாரும் கவனிக்கலன்னு தோணலாம். நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பலன் வரலன்னு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா வாழ்க்கை உன்னை சோதிக்குது. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றிக்கிட்டு இருக்கு. நீ இப்போ இருக்கும் இடம் நீ ஆரம்பிச்ச இடம் கிடையாது. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு ஒருத்தராலும் புரியாது. ஆனா உனக்கு தெரியும். அந்த இரவுகள் அந்த கவலைகள் அந்த பயம் எல்லாத்தையும் நீ தாண்டி இப்போ இங்கு இருக்கே. அதுவே ஒரு வெற்றி. சில நேரம் நமக்கு எதுவும் சரியா நடக்கலன்னு தோணும். எல்லாமே கைகொடுக்காம போகும். அந்த நேரத்துல நம்ம மனசு நம்மை விட்டுடணும் போல தோணும். ஆனா அந்த தருணம் தான் முக்கியம். ஏன்னா அந்த நேரத்துல நீ விடாம பிடிச்சுக்கிட்டா தான் உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சுடல. இது ஒரு இடைநிலை தான். நீ இப்போ சந்திக்குற கஷ்டம் உன் கதையின் முடிவு இல்ல. இது ஒரு பக்கம் தான். அடுத்த பக்கம் இன்னும் எழுதப்படல. அந்த பக்கத்தை எப்படி எழுதணும்னு நீயே முடிவு பண்ணணும். நீ உன்னை குறை சொல்லாதே. நீ செய்த தவறுகளுக்காக உன்னை தண்டிக்காதே. ஒவ்வொருத்தரும் தவறு பண்ணுவாங்க. அது மனிதனின் இயல்பு. ஆனா அந்த தவறிலிருந்து கற்றுக்கிட்டு முன்னே போறதுதான் உண்மையான வளர்ச்சி. உன் மனசு இப்போ சோர்ந்து இருக்கலாம். ஆனா அது எப்பவும் அப்படியே இருக்காது. மழை எவ்வளவு பெய்தாலும் அது நின்றுவிடும். அதுக்கப்புறம் சூரியன் வெளியில் வருவான். அதுபோல தான் உன் வாழ்க்கையும். இப்போ இருட்டா இருக்கலாம். ஆனா வெளிச்சம் வரும். நீ உன்னை நம்பு. உலகம் முழுக்க உன்னை சந்தேகப்படலாம். ஆனா நீ உன்னை சந்தேகப்படாதே. உன்னுள் ஒரு சக்தி இருக்கு. அது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அது உன்னுள் இருக்குது. அந்த சக்தி தான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. நீ எதையாவது அடையணும்னு ஆசைப்பட்டா அது ஒரு காரணத்துக்காக தான் உன் மனசுல வந்திருக்கும். அது சும்மா வந்த கனவு இல்ல. அது உனக்கான பாதை. அந்த பாதையில் போக தைரியம் வேண்டும். பயம் வரும். சந்தேகம் வரும். ஆனா அதை தாண்டி போனவங்க தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீயும் முடியும். நீயும் சாதிக்க முடியும். அது ஒரு நாள் நடக்கும். ஆனா அதுக்காக நீ இப்போ விடாம முயற்சி செய்யணும். தினமும் கொஞ்சம் முன்னேறணும். சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் மனசுக்கு ஓய்வு கொடு. சில நேரம் எதுவும் செய்யாம இருக்கலாம். அது தவறு இல்ல. உன் உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள். உனக்கு வர்றா வலி உண்மை. அதை மறுக்காதே. அதை புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் அதை விடு. நீ தனியாக இல்லை. இந்த உலகத்துல பல பேரு இதே மாதிரி உணர்வுகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் தங்கள் கதையை எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீயும் உன் கதையை எழுதிக்கிட்டு இருக்கே. அது இன்னும் முடிஞ்சுடல. இந்த வீடியோ உன் கண்களுக்கு வந்தது ஒரு காரணத்துக்காக தான். நீ இப்போ இருக்குற நிலைமையில் இருந்து எழுந்து நிற்கணும். உன் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது. நீ இன்னும் முடிஞ்சுடல அது சொல்றது. அந்த குரலை கேள். நாளை இன்னும் நல்ல நாளா இருக்கலாம். ஆனா அது தானாக வராது. நீ அதை உருவாக்கணும். உன் எண்ணங்களை மாற்று. உன் பார்வையை மாற்று. உன் வாழ்க்கை மாறும். நீ இப்போ சோர்ந்து இருக்கலாம். ஆனா நீ பலவீனமானவன் இல்ல. நீ வலிமையானவன். உன் வாழ்க்கை இன்னும் அழகா மாற போகுது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நினைவு மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் நீ பின் திரும்பி பார்க்கும்போது அந்த நேரம் தான் என்னை மாற்றியது நீ சொல்வே. அந்த நாள் வருது. அதுவரை நீ விடாம இருக்கணும். நீ உன்னோட வாழ்க்கைக்கு முக்கியமானவன். உன்னோட இருப்பு முக்கியம். உன்னால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. அதனால தான் நீ இன்னும் இங்க இருக்கே. இப்போ உன் மனசு எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோ. இது கடந்து போயிடும். நீ இதையும் தாண்டி வருவே. நீ இதையும் ஜெயிப்பே. அதனால இப்போ ஒரு சின்ன முடிவு எடு. நான் விடமாட்டேன் அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையை மாற்றும். நீ ஒன்னும் சின்னவன் இல்ல. நீ ஒன்னும் பலவீனமானவன் இல்ல. நீ ஒரு போராளி. உன் உள்ளம் இன்னும் போராடிக்கிட்டு இருக்குது.
அதனால தான் நீ இப்போ இங்கு இருக்கே. நம்பிக்கை விட்டு விடாதே. உன் நேரம் வரும். உன் நாள் வரும். உன் வெற்றி வரும். அது தாமதமா வரலாம், ஆனா அது நிச்சயம் வரும். இந்த செய்தி உனக்காக வந்தது. இது ஒரு சின்ன வார்த்தை இல்ல. இது ஒரு நினைவூட்டல். நீ இன்னும் முடிஞ்சுடல. எழுந்து நிற்க, மெதுவா ஆனாலும் முன்னே போ. உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது. நீ இப்போ படிச்ச இந்த வார்த்தைகள் சும்மா ஒரு எழுத்து அல்ல. இது உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிற உணர்வுகளுக்கான ஒலி. சில நேரம் நம்ம மனசு நம்மை விட முன்னாடி உணர்ந்து விடும். அது சோர்வடையும், அது தளர்ந்து விடும். ஆனா அது ஒருபோதும் முழுசாக உடையாது. நீ உடையல. நீ இன்னும் நிற்கிறேன்னா அது உன் உள்ளம் இன்னும் நம்பிக்கையை விடலன்னு அர்த்தம். நீ யாருக்காக எல்லாம் உன்னை மறந்துட்டே இருக்கேன்னு நினைச்சு பார்த்தியா? நீ யாருக்காக உன் சிரிப்பை மறைத்தே இருக்கேன்னு நினைச்சு பார்த்தியா? அந்த எல்லா நேரங்களும் உன் உள்ளம் அமைதியா உன்னை கேட்டது, என்னை கவனிக்கலாமா ன்னு. இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு. நீ உன்னை கேட்கணும். நீ உன்னை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை நமக்கு எப்போதும் நேர்மையான பதில்களை தராது. சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நம்முள் ஒரு குழப்பம் உருவாகும். ஆனா அந்த குழப்பம் தான் உன்னை தேட வைக்கும். அது தான் உன்னை வளர வைக்கும். அது தான் உன்னை உன்னோட உண்மையான வடிவத்துக்கு கொண்டு போகும். நீ இப்போ அனுபவிக்கிற வலி, அது வீணா போகாது. அந்த வலி உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தருது. அது உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நீ இந்த வலியை நினைச்சு சிரிப்பே. அது தான் என்னை உருவாக்கியது நூ சொல்லுவே. சில சமயம் நீ சும்மா அமைதியா இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்ல. நீயே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தணும். அது தான் முக்கியம். நீ உன்னோட அமைதியை காப்பாத்தணும். உன் வாழ்க்கையில் சிலர் வந்துட்டு போயிருப்பாங்க. சிலர் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிருப்பாங்க. அது உன் தவறு இல்ல. எல்லாரும் உன் பயணத்துக்கு வரப்போறவர்கள் இல்ல. சிலர் பாடம் கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நினைவாக இருக்க வருவாங்க. ஆனா சிலர் மட்டும் தான் உன்னோட பயணத்தை முழுசாக பகிர்ந்து கொள்வாங்க. நீ அந்த மனிதர்களை காத்திருக்கணும். அதுவரை நீ உன்னோட பயணத்தை நிறுத்தக்கூடாது. நீ உன்னை வளர்த்துக்கிட்டு போகணும். உன் கனவுகளுக்காக நீ உழைக்கணும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு போகணும். நீ ஒரு நாள் உன்னை சந்தோஷமா பார்க்க போறே. அந்த நாள் வருது. இப்போ அது தூரமா தோணலாம். ஆனா அது நிச்சயம் உன்னோட பாதைக்கு வந்து சேரும். நீ அதை நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே தள்ளும். உன் வாழ்க்கை இன்னும் எழுதிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரி சேர்க்குது. சில வரிகள் வலியா இருக்கும். சில வரிகள் சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த எல்லா வரிகளும் சேர்ந்து தான் உன் கதையை அழகாக்கும். நீ இப்போ உணர்ற இந்த சோர்வு, அது உன்னை நிறுத்த வந்தது இல்ல. அது உன்னை மெதுவா ஓய்வெடுக்க சொல்ல வந்தது. ஓய்வு எடுத்துக்கோ. உன் மூச்சை கவனிக்க. உன் மனசை அமைதியாக்க. அதுக்கப்புறம் நீ மீண்டும் எழுந்து நிற்கலாம். நீயே உனக்கு ஒரு நண்பன் ஆகணும். உன்னை குறை சொல்லாம உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு நண்பன். நீ தவறு பண்ணினாலும் உன்னை விட்டுடாத ஒரு நண்பன். அந்த நண்பன் நீயே. நீ எவ்வளவு தடவை விழுந்தாலும் அதைவிட ஒரு தடவை கூடுதலா எழுந்து நிற்கணும். அதுதான் வெற்றி. அது தான் உன்னை வேறுபடுத்தும். தோல்வி ஒரு முடிவு இல்ல. அது ஒரு வழி மட்டும். உன் உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்குது. அது எப்போவும் அணையாது. சில நேரம் அது மங்கிவிடலாம். ஆனா அது முழுசாக அணையாது. நீ அதை மீண்டும் பிரகாசிக்க வைக்க முடியும். உன் நம்பிக்கையால், உன் முயற்சியால். நீ யாரோட வாழ்க்கையோட ஒப்பிடாதே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறு பாதை இருக்கு. உன் பாதை உனக்கானது. அதுல நீ நடந்தால் தான் நீ உன்னோட உண்மையான இலக்கை அடைவாய். நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ இன்னும் இங்க இருக்கேன்னா உன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். உன் இதயம் சோர்ந்திருந்தாலும் அது இன்னும் துடிக்குது. அது இன்னும் நம்பிக்கையை வைத்திருக்குது. அதை நீ கைவிடாதே. உன் இதயத்தோட இணைஞ்சு வாழ. நீ உன் பயத்தை எதிர்கொள்ளணும். அது கடினமாய் இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் தான் உன் சுதந்திரம் இருக்கு. பயத்தை தாண்டி போனவங்க தான் உண்மையா வாழ்கிறாங்க. நீ உன் வாழ்க்கையை மாற்றணும்னா உன் எண்ணங்களை மாற்றணும். உன் எண்ணங்கள் தான் உன் உணர்வுகளை உருவாக்கும். உன் உணர்வுகள் தான் உன் செயல்களை உருவாக்கும். அதனால் தான் உன் எண்ணங்கள் முக்கியம். நீ நல்லதை நினைச்சு பாரு. உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாரு. அது உனக்கு ஒரு நம்பிக்கை தரும். அது உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும்.
நீ உன்னை நம்பு. உன்னால முடியும்னு நம்பு. அந்த நம்பிக்கை தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும். அது இல்லாம எந்த முயற்சியும் பலிக்காது. நீ இந்த உலகத்தில் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கே. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்னன்னு நீ இன்னும் கண்டுபிடிக்கலன்னா அதை தேடிக்கொண்டு போ. அந்த தேடல் தான் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நீ சோர்ந்து போகலாம். அது சரி. ஆனா நீ நின்று விடக்கூடாது. மெதுவா ஆனாலும் முன்னே போ. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட உன்னை உன் இலக்குக்கு அருகே கொண்டு போகும். நீ உன்னோட கடந்த காலத்தை மன்னிச்சுக்கோ. அது உன்னை பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது உன்னோட பயணத்தின் ஒரு பக்கம் மட்டும். நீ இன்னும் எழுத வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்கு. நீ உன்னோட எதிர்காலத்தை பயப்படாதே. அது இன்னும் வரல. அது எப்படி இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி நீ உன்னை பயமுறுத்தாதே. இப்போ இந்த தருணத்தில் வாழ. இந்த தருணம் தான் உண்மை. நீ இந்த தருணத்தை அமைதியாக்கினா உன் வாழ்க்கை மெதுவா மாறும். உன் உள்ளம் அமைதியாகும். அதுல இருந்து ஒரு புதிய சக்தி வரும். நீ இப்போ உன் மனசுக்கு ஒரு வாக்குறுதி கொடு. எதுவாக இருந்தாலும் நான் என்னை கைவிட மாட்டேன். அந்த ஒரு வாக்குறுதி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். நீ உன் கதையின் ஹீரோ. யாரும் வந்து உன் வாழ்க்கையை மாற்றப் போறதில்லை. நீயே உன் வாழ்க்கையை மாற்றணும். அந்த சக்தி உன்னிடம் இருக்கு. நீ இந்த பயணத்தில் தனியாக இல்லை. உன் உள்ளம் உன்னோட இருக்குது. உன் நம்பிக்கை உன்னோட இருக்குது. அவை உன்னை வழிநடத்தும். நீ இன்னும் முடிஞ்சுடல. இது ஒரு முடிவு இல்ல. இது ஒரு புதிய தொடக்கம். அந்த தொடக்கத்தை நீ ஏற்றுக்கொள். அதில் நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை இன்னும் அழகா மாறப் போகுது. அந்த மாற்றம் மெதுவா வரும். ஆனா அது நிச்சயம் வரும். நீ அதற்காக தயாராக இருக்கணும். இப்போ உன் கண்களை மூடி ஒரு நிமிஷம் உன் மூச்சை கவனிக்க. உன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதி உன்னோட உண்மையான சக்தி. அந்த சக்தியை கொண்டு நீ முன்னே போ. உன் வாழ்க்கையை உருவாக்கு. உன் கனவுகளை நிஜமாக்கு. நீ அதற்காக தகுதியானவன். நம்பிக்கை விட்டு விடாதே. நீ வந்த பாதையை நினைச்சு பாரு. நீ இன்னும் எவ்வளவு தூரம் போக முடியும் என்று நினைச்சு பாரு. அந்த எண்ணமே உன்னை முன்னே கொண்டு போகும். இது உனக்கான ஒரு சின்ன நினைவூட்டல். நீ வலிமையானவன். நீ முக்கியமானவன். நீ இன்னும் முடிஞ்சுடல. உன் நேரம் வருது. அது நிச்சயம் வருது. நீ இதை படிச்சுக்கிட்டு இருக்குற இந்த நேரமே ஒரு சின்ன அதிசயம். ஏன்னா உன் மனசு இன்னும் நம்பிக்கையை தேடிக்கிட்டு இருக்குது. சோர்வு இருந்தாலும் அது முழுசாக உன்னை மூடல. அதற்குள் இன்னும் ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளிதான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. நீ வாழ்க்கையை எப்போவும் புரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள் நமக்கு ஏன் நடக்குது என்று நாம கேட்போம். ஏன் நான் கேட்போம். ஆனா சில கேள்விகளுக்கு பதில் வாழ்க்கை உடனே தராது. அது நம்மை காத்திருக்க சொல்றது. அந்த காத்திருப்பு தான் நம்மை மாற்றும். அது தான் நம்மை ஆழமா சிந்திக்க வைக்கும். நீ இப்போ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். அது வெளியில் தெரியாம இருக்கலாம். யாருக்கும் தெரியாம நீ உன் உள்ளத்தோட போராடிக்கிட்டு இருக்கலாம். அது மிகவும் கஷ்டமானது. ஆனா அந்த போராட்டம் தான் உன் வலிமையை உருவாக்குது. யாரும் பார்க்காத அந்த போராட்டங்கள் தான் உன்னை வித்தியாசமானவனாக்கும். நீ சில சமயம் சின்ன விஷயத்திற்கே உடைந்து போயிருக்கலாம். அதுக்கு நீ உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அது தவறு. நீ மனிதன். உனக்கு உணர்ச்சிகள் இருக்குது. அது உன் பலவீனம் இல்ல. அது உன் மனிதத்தன்மை. அதனால் தான் நீ உணர முடிகிறது. அன்பு செய்ய முடிகிறது. நொந்து போக முடிகிறது. உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கணும் என்று எதிர்பார்க்காதே. அது சாத்தியமே இல்ல. வாழ்க்கை எப்போதும் ஒரு கலவையா இருக்கும். சந்தோஷம், சோகங்கள், வெற்றி, தோல்வி. இந்த எல்லாம் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை முழுமையாக்கும். நீ அந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். நீ எப்போவும் வலிமையா இருக்கணும் என்ற கட்டாயம் இல்ல. சில நேரம் உடைந்து போகலாம். சில நேரம் அழலாம். அது சரி. அந்த உணர்வுகளை வெளியே விடு. அது உன்னை லேசாக மாற்றும். அதுக்கப்புறம் நீ மீண்டும் எழுந்து நிற்க முடியும். நீ உன் மனசுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். அது பேசணும். அது வெளியில் வரணும். நீ அதை அடக்கிக்கிட்டே இருந்தா அது இன்னும் அதிகமா வலிக்கும். அதனால் தான் இப்போ நீ இதை படிக்கிறே. உன் மனசு உன்னிடம் பேசிக்கிட்டு இருக்குது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ளணும். உன் குறைகளோட, உன் வலிகளோட, உன் கதையோட. நீ முழுமையானவன் இல்லன்னா பரவாயில்லை. யாரும் முழுமையானவர்கள் இல்ல. ஆனா நீ உண்மையானவன். அது போதும். நீ எதையாவது இழந்திருந்தா, அது உனக்கு மிகவும் முக்கியமானதா இருந்திருந்தா, அந்த வலி நீங்க சில நேரம் ஆகும்.
அதுக்கு நேரம் கொடு. அது சரியாகும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நீ முன்னேறுவே. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடாதேன்னு மீண்டும் சொல்றேன். ஏன்னா அது உன்னை இன்னும் சோர்வடைய வைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறு கதை இருக்கு. உன் கதை உனக்கு தனித்துவமானது. நீ இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் அது நிரந்தரமில்லை. எல்லாம் மாறும். நல்லதும் மாறும், கெட்டதும் மாறும். அதனால் தான் நீ இந்த கஷ்டத்தையும் தாங்க முடியும். இது கடந்து போயிடும். நீ உன் உள்ளத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை விதையை வைத்திருக்கணும். அது இப்போ மிகவும் சிறியதா இருக்கலாம். ஆனா அதை நீ பாதுகாத்துக்கிட்டே போனா அது ஒரு பெரிய மரமா வளரும். அந்த மரம் உனக்கு நிழலும் தரும், பலனும் தரும். நீ உன் கனவுகளை மறக்காதே. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும், அது சாத்தியமில்லாம தோணினாலும், அது உனக்குள் வந்தது ஒரு காரணத்துக்காக தான். அதை நீ கைவிடாதே. நீ உன் வாழ்க்கையை மாற்றணும்னா நீ உன் பயத்தை எதிர்கொள்ளணும். அது தான் உன்னை தடுத்து நிறுத்துது. அந்த பயம் உன்னை பாதுகாக்க வந்ததுதான். ஆனா அது உன்னை கட்டுப்படுத்த கூடாது. அதை நீ புரிஞ்சு அதை தாண்டி போகணும். நீ உன்னோட சிறிய வெற்றிகளை கொண்டாடு. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை. அது உனக்கு ஒரு உற்சாகம் தரும். அது உன்னை தொடர்ந்து முன்னேற வைக்கும். நீ உன் வாழ்க்கையில் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். உன்னிடம் என்ன இருக்குன்னு பாரு. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது முக்கியம். அந்த நன்றி உணர்வு உன் மனசை அமைதியாக்கும். நீ உன் உடம்பையும் கவனிக்கணும். உன் மனசு மட்டும் இல்ல, உன் உடம்பும் உன்னோட நண்பன். அது சோர்ந்து போனால் உன் மனசும் பாதிக்கப்படும். அதனால் உன் உடம்புக்கு ஓய்வு கொடு, நல்லா சாப்பிடு, நன்றாக தூங்கு. நீ உன்னோட உணர்வுகளை எழுதிக்கோ. அது ஒரு நல்ல வழி. அது உன் மனசை வெளிப்படுத்த உதவும். அது உன்னை புரிஞ்சுக்க உதவும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் தேடணும். அது பெரியதா இருக்கணும் என்றில்லை. சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா அது உன்னை முன்னே கொண்டு போகணும். நீ உன்னோட பழைய வலிகளை பிடிச்சுக்கிட்டு இருக்காதே. அது உன்னை கீழே இழுக்கும். அதை மெதுவா விடு. அது எளிதா இருக்காது. ஆனா அது அவசியம். நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க முயற்சி பண்ணு. சில நேரம் நம்ம பார்வை தான் நம்மை சோர்வடைய வைக்கும். அதை மாற்றினா எல்லாம் மாறும். நீ உன் மனசுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லணும். நான் முடியும், நான் வலிமையானவன், நான் முன்னேறுவேன் னு சொல்லு. அது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உருவாக்கும். நீ உன் வாழ்க்கையை மெதுவா கட்டியெழுப்பணும். அது ஒரு நாளில் நடக்காது. ஆனா தினமும் நீ எடுத்துக்கொள்ளும் அந்த சின்ன முயற்சிகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இந்த உலகத்தில் தனியா இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிறவர்கள் இருக்காங்க. உன்னை நேசிக்கிறவர்கள் இருக்காங்க. நீ அதை மறந்துடாதே. நீ உன் மனசுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அது மீண்டும் சிரிக்கட்டும். அது மீண்டும் நம்பட்டும். அது மீண்டும் வாழட்டும். நீ இப்போ எவ்வளவு சோர்ந்து இருந்தாலும் இந்த ஒரு உண்மை மட்டும் நினைச்சுக்கோ. நீ இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன்னா நீ இன்னும் ஜெயிக்கணும் என்று உன் உள்ளம் முடிவு பண்ணிருக்குது. அந்த முடிவை நீ மதிக்கணும். அதை நீ தொடரணும். அது தான் உன்னை உன் இலக்குக்கு கொண்டு போகும். நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய தொடக்கமா பார்க்கணும். பழையதை விடு. புதியதை ஏற்றுக்கொள். அது உனக்கு ஒரு புதிய சக்தி தரும். நீ உன்னோட உண்மையான சக்தியை இன்னும் முழுசா பயன்படுத்தல. அது உன்னுள் இருக்குது. அதை நீ கண்டுபிடிக்கணும். அதை நீ வெளியில் கொண்டு வரணும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் பெருமையா உணரப் போறே. அந்த நாள் தூரமில்லை. அது உன்னோட பயணத்தில் வந்து சேரும். அதுவரை நீ விடாமல் போ. மெதுவா போ. ஆனா நிற்காதே. உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது. உன் கனவுகள் உன்னை காத்திருக்குது. நீ முக்கியமானவன். உன் கதை முக்கியமானது. உன் பயணம் முக்கியமானது. அதை நீ கைவிடக்கூடாது. இந்த தருணம் கடந்து போயிடும். இந்த வலி குறைந்து போயிடும். இந்த சோர்வு மறைந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு புதிய நீ உருவாக போறே. அந்த புதிய நீ இந்த நாளை நினைச்சு நன்றி சொல்லுவே. அந்த நேரம் தான் என்னை மாற்றியது நு சொல்லுவே. அந்த நாளை காண நீ இப்போ இந்த தருணத்தை தாண்டணும். நீ அதற்காக தகுதியானவன். நீ அதற்காக உருவாக்கப்பட்டவன். நம்பிக்கை விட்டு விடாதே. நீ இன்னும் முடிஞ்சுடல. உன் கதை இன்னும் தொடருது. உன் ஒளி இன்னும் பிரகாசிக்குது. நீ முன்னே போ. உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கிற தருணம் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்புமுனை ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு மாறுதலும் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன உணர்வு, ஒரு சின்ன எண்ணம், ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த சின்ன விஷயங்களை நாம பெருசா எடுத்துக்கொள்ளாம விட்டுடுவோம். ஆனா அவங்க தான் நம்மை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கிறாங்க.
நீ எப்போவாவது உன் உள்ளத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கியா? அது மிகவும் மெதுவாய் இருக்கும். அது சத்தமா கத்தாது. ஆனா அது உண்மையை தான் சொல்வது. அந்த குரல் தான் உன் உண்மையான வழிகாட்டி. பல நேரம் நீ அந்த குரலை புறக்கணிச்சிருக்கலாம். பிறர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு உன் மனசை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா அந்த குரல் இன்னும் உன்னோட இருக்குது. அது இன்னும் உன்னை அழைக்குது. நீ அந்த குரலை இப்போ கேள். அது உன்னிடம் என்ன சொல்லுது? நீ இன்னும் முன்னே போனும் நூ சொல்லுதா? நீ உன்னை நம்பணும் நூ சொல்லுதா? அந்த குரலை கேட்க ஆரம்பிச்சா தான் உன் வாழ்க்கை திசை மாறும். அது தான் உன்னை உண்மையா வழிநடத்தும். நீ உன் வாழ்க்கையை சரி செய்ய ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படும்னு நினைக்கிறே. ஆனா அது அவசியம் இல்ல. சின்ன சின்ன மாற்றங்கள் போதும். இன்று நீ உன்னோட எண்ணங்களை கொஞ்சம் நல்லதா மாற்றினா அது நாளைக்கு உன் செயல்களை மாற்றும். அடுத்த நாள் அது உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நீ உன் வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட்டுடணும். அது உன்னை சோர்வடைய வைக்கும். நீ கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயங்களில் கவனம் வை. உன் எண்ணங்கள், உன் செயல்கள், உன் முடிவுகள் இவை தான் உன் கையில் இருக்குது. அதில நீ கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கை மெதுவா சரியாகும். நீ சில நேரம் உன்னை இழந்த மாதிரி தோணலாம். நான் யார் னு கேட்கலாம். அது ஒரு மோசமான விஷயம் இல்ல. அது ஒரு நல்ல ஆரம்பம். ஏன்னா அந்த கேள்வி தான் உன்னை உன்னோட உண்மையான அடையாளத்தை தேட வைக்கும். நீ உன்னோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சா நீ மற்றவர்களோட ஒப்பிடுவதை நிறுத்துவே. நீ உன்னோட பாதையில் நிம்மதியா நடக்க ஆரம்பிப்பே. அது தான் உண்மையான சுதந்திரம். நீ உன் மனசுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் உருவாக்கணும். அது உன்னோட எண்ணங்கள் பாதுகாப்பாக இருக்கிற இடம். அங்கே யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. அங்கே நீ உன்னோட உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அந்த இடம் உன்னோட உள்ளம்தான். நீ உன் உள்ளத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அது எவ்வளவு காயம் அடைந்திருந்தாலும் அது இன்னும் உனக்கு வேலை செய்கிறது. அது இன்னும் உன்னை முன்னே தள்ளிக்கிட்டு இருக்குது. அது உன்னை கைவிடல. நீயும் அதை கைவிடாதே. நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இப்போ இருக்கும் நிலையிலேயே நீ மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கலாம். அது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கும் ஒரு அமைதியான நேரம், ஒரு நல்ல நினைவு, ஒரு சிரிப்பு. அவைகளை கவனிக்க ஆரம்பிச்சா உன் மனசு லேசா ஆகும். நீ உன்னோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைக்கணும். எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிருக்கணும் என்று நினைச்சா நீ எப்போதும் சோர்வடைவாய். வாழ்க்கை பர்ஃபெக்ட் இல்ல. அது அன்பிரடிக்டபிள். அதனால அதை அப்படியே ஏற்றுக்கொள். நீ உன்னோட பயணத்தை ரசிக்க கற்றுக்கொள்ளணும். இலக்கை அடைவது முக்கியம்தான். ஆனா அந்த பாதையில் நீ அனுபவிக்கிற விஷயங்கள் தான் உன்னை உருவாக்கும். அந்த அனுபவங்களை நீ மதிக்கணும். நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதே. சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காது. அதை ஏற்றுக்கொள்ளணும். அது உன் மனசுக்கு அமைதி தரும். நீ உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விதையை விதைச்சிருக்கே. அது இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை நீ நீரூட்டி வளர்க்கணும். நல்ல எண்ணங்களால், நல்ல செயல்களால், நல்ல சூழலால். நீ உன்னோட சுற்றத்தில் நல்ல ஆற்றலை கொண்டவர்களை வைத்திருக்கணும். உன்னை தூக்கி நிறுத்துறவர்கள், உன்னை ஊக்கப்படுத்துறவர்கள். அது உன் மனநிலையை நல்லதாக்கும். நீ உன்னோட தோல்விகளை ஒரு பாடமாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். அது உன்னை கீழே இழுக்காது. அது உன்னை மேலே தூக்கும். நீ அதிலிருந்து கற்றுக்கிட்டா அது உன் வெற்றிக்கு வழிவகுக்கும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு நன்றி சொல்லணும். உன்னோட மூச்சுக்கு, உன்னோட உடம்புக்கு, உன்னோட வாழ்க்கைக்கு. அது உன் மனசை அமைதியாக்கும். நீ உன்னோட பயணத்தில் தாமதமாய் இருக்கிறேன்னு நினைக்காதே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறு நேரம் இருக்கு. உன் நேரம் இன்னும் வரலன்னா அது வருது. நீ அதற்காக தயாராகிக்கிட்டு இரு. நீ உன் மனசை அடக்க முயற்சி பண்ணாதே. அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அது ஏன் சோர்வடைகிறது, அது ஏன் பயப்படுது என்று கேள். அந்த பதில்கள் உனக்கு ஒரு தெளிவு தரும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் தேவை. வேலை, ஓய்வு, உறவு, தனிமை இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை இருக்கணும். அது தான் உன்னை நிலையாக வைத்திருக்கும். நீ உன்னோட கனவுகளை யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. அது உனக்கானது. நீ உன்னோட மனசுக்கு மட்டும் நிரூபிக்கணும். அதுவே போதும். நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேறினாலும் உன்னோட ஆரம்பத்தை மறந்துடாதே. அது உன்னை தாழ்மையா வைத்திருக்கும். அது உன்னை நிலையானவனாக்கும். நீ உன் வாழ்க்கையை ஒரு கிஃப்ட் பார்க்கணும். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பு. நீ அதை எப்படி பயன்படுத்துறேன்னு தான் முக்கியம்.
நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாக்கணும். அது வெளியில இருந்து வராது. அது உன்னோட உள்ளத்தில இருந்து தான் வரும். அதை நீ கண்டுபிடிக்கணும். நீ உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு பெர்ஃபெக்ட் டைம் காத்திருக்காதே. அந்த டைம் இப்போ தான். இந்த தருணம் தான் உன் ஆரம்பம். நீ உன் மனசுக்கு ஒரு வாக்குறுதி கொடு. நான் என்னை மதிப்பேன், நான் என்னை நேசிப்பேன், நான் என்னை கைவிட மாட்டேன் னு. அந்த வாக்குறுதி உன்னை காப்பாற்றும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசா சந்தோஷமா இருக்க போறே. அந்த நாள் வருது. அது மெதுவா வந்து கொண்டிருக்குது. நீ அதை நம்பணும். நீ உன் வாழ்க்கையை ஒரு அழகான கதையா மாற்ற முடியும். அது உன் கையில் தான் இருக்குது. நீ எழுதுற ஒவ்வொரு நாளும் அந்த கதையை வடிவமைக்குது. நீ இன்னும் முடிஞ்சுடல. நீ இன்னும் வளரணும். நீ இன்னும் அனுபவிக்கணும். நீ இன்னும் சாதிக்கணும். அதனால இப்போ இந்த தருணத்தில் இருந்து நீ மெதுவா முன்னே போ. உன் உள்ளத்தோட சேர்ந்து போ. உன் உண்மையோட வாழ. நீ உன்னோட ஒளியை மறைக்காதே. அது இந்த உலகத்துக்கு தேவையானது. அது உன்னை மட்டும் இல்ல, இன்னொருவரையும் பிரகாசிக்க வைக்கும். நீ ஒரு மாற்றம். நீ ஒரு சக்தி. நீ ஒரு பயணம். அந்த பயணத்தை நீ நிறுத்தாதே. உன் மனசு மீண்டும் சிரிக்கும். உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். அந்த நாள் தூரமில்லை. நம்பிக்கை விட்டு விடாதே. நீ இன்னும் இங்க இருக்கேன்னா உன் கதை இன்னும் தொடருது. அது இன்னும் அழகா மாறப்போகுது. நீ முன்னே போ. உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது. நீ இப்போ இந்த வரிகளை படிக்கிற தருணம். உன் உள்ளம் மெதுவாக திறந்து கொண்டிருக்கும் ஒரு நேரம். நீயே கவனிச்சு பாரு. சில வார்த்தைகள் உன் மனசுக்குள் நேராக சென்று தங்குற மாதிரி தோணும். அது சாதாரணமில்லை. அது உன் உள்ளம் அந்த உண்மையை ஏற்க தயாரா இருக்கு என்பதற்கான ஒரு அறிகுறி. நீ எப்போதாவது உன் வாழ்க்கையை முழுசா மறுபடியும் ஆரம்பிக்கணும் போல தோணியிருக்கா? எல்லா பழைய நினைவுகளையும் வலிகளையும் தவறுகளையும் விட்டுட்டு ஒரு புதிய பாதையில் போகணும் போல. அந்த உணர்வு வந்திருந்தா அது ஓடிப்போகணும் என்பதற்கான அறிகுறி இல்லை. அது மாற்றம் வேண்டும்னு உன் உள்ளம் சொல்லுற ஒரு சிக்னல். மாற்றம் எப்போதும் பெரிய சத்தத்தோட வராது. அது மெதுவா வரும். அது உன் எண்ணங்களில் ஆரம்பிக்கும். நீ முன்னாடி மாதிரி நினைக்காத ஒரு சின்ன எண்ணம் வரும். அது உன்னை வேற மாதிரி பார்க்க வைக்கும். அதுதான் ஆரம்பம். அந்த சின்ன மாற்றத்தை நீ கவனிச்சா அது பெரிய மாற்றமா வளர ஆரம்பிக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை எவ்வளவு கடினமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சு பாரு. எல்லாவற்றையும் சரி பண்ணணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எந்த தவறும் பண்ணக்கூடாது. இந்த எல்லா சுமைகளையும் நீ உன்னாலே உனக்கு ஏற்றி வைச்சிருக்கே. அதனால தான் நீ சோர்வடைகிறே. சில சமயம் வாழ்க்கையை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. சில விஷயங்கள் நம்ம திட்டமிடாதபடி நடக்கும். அது தவறு இல்ல. அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீ உன் வாழ்க்கையில் என்ன முக்கியம்னு மறுபடியும் யோசிக்கணும். உண்மையிலேயே உனக்கு முக்கியமானது என்ன? பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு? இல்ல உன் மனசு அமைதியா இருக்கிறதா? அந்த பதில் தான் உன் அடுத்த முடிவுகளை தீர்மானிக்கணும். நீ உன் உள்ளத்தில் நிறைய சொல்லாம விட்ட வார்த்தைகள் இருக்கலாம். அது உன்னை சுமையா உணர வைக்கும். அவைகளை நீ வெளியே விடணும். யாரிடமாவது பேசலாம், இல்ல நீயே உன்னோட பேசலாம். ஆனா அதை அடக்கிக்கிட்டு இருக்காதே. நீ உன்னோட உணர்வுகளை மதிக்கணும். அது சரியா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னோட உணர்வு. அது உண்மை. அதை ஏற்றுக்கொள். நீ உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் செய்ய ஆரம்பிச்சா அது உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அந்த கான்ஃபிடன்ஸ் உன்னை இன்னும் பெரிய மாற்றங்களுக்கு கொண்டு போகும். நீ உன் மனசை ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சு பாரு. நீ நல்ல எண்ணங்களை விதைச்சா நல்ல விஷயங்கள் வளரும். நீ எதிர்மறையான எண்ணங்களை விதைச்சா அது உன்னை பாதிக்கும். அதனால் தான் உன் எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நீ உன்னோட பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைச்சு உன்னை காயப்படுத்தாதே. அது ஏற்கனவே நடந்துவிட்டது. அதை நீ மாற்ற முடியாது. ஆனா அதை பற்றிய உன் பார்வையை நீ மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும் என்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை எக்ஸாக்ட் பண்ணணும். அது உன் மனசுக்கு அமைதி தரும். நீ உன்னோட நேரத்தை மதிக்கணும். அது மிகவும் மதிப்புள்ள ஒன்று. அதை யாருக்காக வேண்டுமானாலும் வீணாக்காதே. உன்னை மதிக்காத விஷயங்களுக்கு அதை கொடுக்காதே. நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு ஸ்லோ ப்ரோசஸ் பார்க்கணும். அது ஒரு ரேஸ் இல்ல. நீ வேகமா போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிலையாக போகணும். நீ உன்னோட மனசுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். அது எப்போதும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரம் அது ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வு தான் அதை மீண்டும் பலமாக்கும்.
நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி தேடணும். அது வெளியில இருந்து வராது. அது உன்னோட உள்ளத்தில இருந்து தான் வரும். நீ உன்னோட உண்மையை கேட்கணும். நீ உன்னோட பயங்களை ஒதுக்கி வைக்காதே. அதை எதிர்கொள்ளணும். அது உன்னை வளர வைக்கும். அது உன்னை தைரியமானவனாக்கும். நீ உன்னோட சிறிய முன்னேற்றங்களையும் கவனிக்கணும். அது உன்னை மோட்டிவேட் பண்ணும். அது உன்னை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் தேவை. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அதுதான் உன்னை நிலையாக வைத்திருக்கும். நீ உன்னோட மனசுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லணும். அது உன்னோட நம்பிக்கையை வளர்க்கும். அது உன்னை முன்னே கொண்டு போகும். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சா எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அது உன் அனுபவத்தை மாற்றும். நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்குன்னு மறந்துடாதே. அது உன்னை இத்தனை நாளாக கொண்டு வந்திருக்குது. அது இன்னும் உன்னோட இருக்குது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் சரியாகும். அது இப்போ தெரியாம இருக்கலாம். ஆனா அது வருது. நீ அதை நம்பணும். நீ உன்னோட மனசுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடு, எந்த சூழ்நிலையிலும் நான் என்னை கைவிட மாட்டேன் என்று. அந்த ப்ராமிஸ் தான் உன்னை காப்பாற்றும். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு கிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சா அது உனக்கு ஒரு கிராட்டிட்யூட் தரும். அது உன் மனசை அமைதியாக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் தேடணும். அது உன்னை மீனிங்ஃபுல் உணர வைக்கும். நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாக்கணும். அது தான் உன்னோட உண்மையான சக்தி. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் பெருமையா உணர போறே. அந்த நாள் தூரமில்லை. நீ உன்னோட கதை இன்னும் முடிஞ்சுடல. அது இன்னும் எழுதிக்கிட்டு இருக்குது. அந்த கதையை நீ அழகா எழுத முடியும். நீ உன்னோட ஒளியை மறைக்காதே. அது இந்த உலகத்துக்கு தேவையானது. நீ ஒரு பயணம். அந்த பயணத்தை நீ நிறுத்தாதே. நீ இன்னும் முடிஞ்சுடல. நீ இன்னும் வளர போறே. நீ இன்னும் பிரகாசிக்க போறே. நீ முன்னே போ. உன் வாழ்க்கை இன்னும் அழகா மாறப்போகுது, அது நிச்சயம். நீ இந்த வரிகளை தொடர்ந்து படிக்கிறாய் என்பதே ஒரு பெரிய விஷயம். அது என்ன சொல்லுது தெரியுமா? நீ இன்னும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. சோர்வு இருந்தாலும் உள்ளே ஒரு சிறிய நம்பிக்கை இன்னும் ஒளிர்கிறது. அந்த ஒளி தான் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை, அது போதும். நீ சில நேரம் உன்னை புரிஞ்சுக்க முடியாம போயிருப்பாய். உன் உணர்வுகள் ஏன் இப்படின்னு கேட்டுக்கொண்டிருப்பாய். ஒரே நாள்ல சந்தோஷமா இருந்தது, அடுத்த நாள்ல ஏன் இவ்வளவு வெறுமையா இருக்கு என்று யோசித்திருப்பாய். அது எல்லாம் இயல்பு. மனசு ஒரு கடல் மாதிரி. சில நேரம் அமைதியா இருக்கும். சில நேரம் அலைகள் அதிகமாய் இருக்கும். அதனால் தான் அது உயிரோடு இருக்கு. நீ உன்னோட மனநிலையை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அது என்ன சொல்லுது என்று கேள். சில நேரம் அது ஓய்வு வேண்டும் என்று சொல்லும். சில நேரம் அது கவனிப்பு வேண்டும் என்று சொல்லும். சில நேரம் அது மாற்றம் வேண்டும் என்று சொல்லும். அந்த சைகைகளை நீ கவனிச்சா உன் வாழ்க்கை மெதுவா சரியாகும். நீ உன் வாழ்க்கையை ஒரு போட்டி மாதிரி எடுத்துக்கொள்வதை நிறுத்தணும். யாரையும் கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயே உன்னோட வேகத்தில் போனால் போதும். அது தான் உண்மையான அமைதி தரும். நீ உன்னோட வாழ்க்கையில் பல தடவை பாதை மாறி இருக்கும். சில முடிவுகள் சரியாக இருக்கும். சில முடிவுகள் தவறாக இருக்கும். ஆனா அந்த எல்லா முடிவுகளும் உன்னை இங்க கொண்டு வந்திருக்குது. அதனால் எந்த அனுபவமும் வீணா போகவில்லை. நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிற உணர்வை மறந்துட்டே இருக்கே. அது இன்னும் அன்பு தேடுகிறது, புரிதல் தேடுகிறது. அந்த குழந்தையை நீ கவனிக்கணும். உன்னோட அன்பை நீ உனக்கே கொடுக்கணும். நீ எப்போதாவது உன்னோட பெயரை அழைத்து உன்னோட பேசி பார்த்திருக்கியா? அது கொஞ்சம் விசித்திரமா தோணலாம். ஆனா அது உன்னை உன்னோட இணைக்க உதவும். நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னோட இருக்கேன் நீ சொன்னா அது உன் உள்ளத்துக்கு ஒரு அமைதி தரும். நீ உன்னோட வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டுடணும். அது பழைய பழக்கங்கள் ஆகலாம், சில உறவுகள் ஆகலாம், சில எண்ணங்கள் ஆகலாம். அது எளிதாய் இருக்காது. ஆனா அது அவசியம். ஏன்னா புதியதை வரவேற்க பழையதை விட வேண்டியதுதான். நீ உன்னோட வாழ்க்கையில் என்ன வேண்டாம்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு பெரிய தெளிவு. அது உன்னை சரியான பாதைக்கு கொண்டு போகும். எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ உன்னோட மனசை ஒரு நண்பன் மாதிரி நடத்தணும். அது சோர்ந்தா அதை ஆறுதல் சொல்லணும். அது பயந்தா அதை தைரியம் கொடுக்கணும். அது குழப்பமா இருந்தா அதை புரிஞ்சுக்கணும். அது தான் செல்ஃப் லவ்.
நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு பயணமா பார்க்க ஆரம்பிச்சா அதுல இருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நீ மதிக்க ஆரம்பிப்பே. அது உன்னை மெதுவா மாற்றும். நீ உன்னோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சா அது உன்னோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது என்று புரியும். ஒரு எதிர்மறையான எண்ணம் கூட உன்னை கீழே இழுக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு நல்ல எண்ணம் உன்னை உயர்த்த முடியும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு ருட்டீன் உருவாக்கணும். அது உன்னை நிலையாக வைத்திருக்கும். சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீ உன்னோட உடம்பையும் கவனிக்கணும். அது உன்னோட மனநிலையை நேரடியாக பாதிக்கும். ஒரு நல்ல தூக்கம், நல்ல உணவு, கொஞ்சம் உடற்பயிற்சி இவை எல்லாம் உன் மனசை நல்லபடியாக மாற்றும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு மீனிங் தேடணும். அது உன்னை உள்ளிருந்து நிரப்பும். அது இல்லாம நீ எப்போதும் வெறுமையா தான் உணருவாய். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசா சிரிக்க போறே. அந்த நாள் தூரமில்லை. அது மெதுவா உன்னோட பக்கம் வருது. நீ உன்னோட மனசுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் உருவாக்கணும். அது உன் உள்ளம்தான். அங்கே நீ யாரும் இல்லாம உன்னோட இருக்கலாம். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி வரணும்னா நீ உன்னோட உண்மையை ஏற்கணும். அது சில நேரம் கஷ்டமாய் இருக்கும். ஆனா அது தான் உன்னை விடுவிக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேண்டும்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட திங்கிங் ஐ மாற்றணும். அது தான் ரூட். நீ உன்னோட வாழ்க்கையில் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது இம்பெர்ஃபெக்ட் இருந்தால்தான் அது ரியல். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு கிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சா அது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஐ மாற்றும். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை கண்டுபிடிக்கணும். அது வெளியில கிடைக்காது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னையே நன்றி சொல்ல போறே. நான் அப்போது விடாம இருந்ததால் தான் இன்று இங்கு இருக்கேன் நு சொல்லுவே. நீ இப்போ இருக்கிற இந்த சோர்வு இது உன்னோட கதையின் ஒரு சாப்டர் மட்டும். இது முடிவு இல்ல. நீ உன்னோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய அனுபவிக்கணும். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும். இன்னும் நிறைய மகிழ்ச்சியை உணரணும். நீ உன்னோட பயத்தை மெதுவாய் எதிர்கொள்ள ஆரம்பிச்சா அது குறைய ஆரம்பிக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசா அமைதியோட இருக்க போறே. அந்த நாள் உன்னோட பக்கம் வருது. நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்குன்னு மறந்துடாதே. அது எப்போதும் உன்னோட இருக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை மாற்ற முடியும். அது உன் கையில் தான் இருக்கு. நீ உன்னோட கதை இன்னும் முடிஞ்சுடல. அது இன்னும் எழுதிக்கிட்டு இருக்குது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் செய்ய முடியும். அது இப்போ தான் ஆரம்பிக்கலாம். நீ உன்னோட மனசுக்கு ஒரு வாக்குறுதி கொடு, எந்த நிலையிலும் நான் என்னை கைவிட மாட்டேன். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் பெருமையா உணரப் போறே. அந்த நாள் நிச்சயம் வரும். நீ இன்னும் முடிஞ்சுடல. நீ இன்னும் எழுந்து நிற்க போறே. நீ இன்னும் வெற்றி அடைய போறே. நீ முன்னே போ. உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது. அது இன்னும் அழகா மாறப்போகுது நிச்சயம். நீ இன்னும் படிக்கிறாய். அதே சமயம் உன் உள்ளம் மெதுவா ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாற்றம் சின்னதாய் இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு மெதுவாய் இருக்கும். ஆனா அது உண்மையானது. அது தான் முக்கியம். நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது பல விஷயங்கள் குழப்பமா தோணலாம். என்ன நடக்குது? நான் சரியா போகிறேனா? என் முடிவுகள் சரியா? கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் தவறு இல்லை. அது உன் உள்ளம் விழித்திருக்கு என்பதற்கான சின்னம். கேள்விகள் இல்லாத இடத்தில் வளர்ச்சி இருக்காது. நீ எப்போதாவது உன்னோட வாழ்க்கையை நிறுத்திவிட்டு சும்மா ஒரு நிமிஷம் அமைதியா இருந்ததுண்டா? எதையும் செய்யாமல், யாரிடமும் பேசாமல், சும்மா உன் மூச்சை மட்டும் கவனிச்சு இருந்ததுண்டா? அந்த நிமிஷம் உனக்கு ஒரு கிளாரிட்டி தரும். அது உன்னோட மனசை மெதுவா சமநிலைக்கு கொண்டு வரும். நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு சுமைகளை சுமக்கிறேன்னு கவனிச்சு பாரு. எல்லாருக்கும் உதவணும், எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. இந்த எல்லா எண்ணங்களும் நல்லதுதான். ஆனா அதுக்காக நீ உன்னை மறந்துடக்கூடாது. உன் மனசும் முக்கியம். நீ உன்னோட மனசை கேட்க ஆரம்பிச்சா அது உனக்கு எது சரி எது தவறு என்று சொல்லும். சில நேரம் அது லாஜிக்கு எதிராக இருக்கும். ஆனா அது உண்மைக்கு அருகில் இருக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுத்ததுக்காக உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரம் நான் வேற மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ பெஸ்ட் தான் முடிவு எடுத்திருக்கே. அதனால் உன்னை மன்னிச்சுக்கோ. நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு பெரிய படம் மாதிரி பார்க்கணும். இப்போ நீ ஒரு சின்ன பகுதியை தான் பார்க்கிறே. அதனால தான் அது குழப்பமா தோணுது.
ஆனா முழு படம் இன்னும் உருவாகிக்கிட்டு இருக்கு. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன் தேடிக்கிட்டு இருக்கலாம். அது உடனே கிடைக்காது. ஆனா அது மெதுவா வெளிப்படும். நீ உன்னோட உள்ளத்தோட இணைஞ்சு இருந்தா அந்த பாதை உனக்கு தெரியும். நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த வந்தது இல்லை. அது உன்னை வலிமையாக்க வந்தது. ஒவ்வொரு தடையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் தேவைன்னு முன்னாடியே பார்த்தோம். இப்போ அதை உணர ஆரம்பிச்சிருக்கேன்னு நம்புறேன். வேலை மட்டும் இல்ல, ஓய்வும் முக்கியம். பேசுவது மட்டும் இல்ல, அமைதியும் முக்கியம். அது தான் உன்னை முழுமையாக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் எதையாவது கண்ட்ரோல் பண்ண முடியாம போனால் அதை கஷ்டமாய் எடுத்துக்காதே. சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காது. அதை ஏற்றுக்கொள்வது தான் மெச்சூரிட்டி. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ இருக்குற கன்ஃபியூஷன் எல்லாம் ஒரு நாள் டிஸப்பியர் ஆகும். அது நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனா அது நடக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் தேடுறேன்னு எனக்கு தெரியும். அது பெரியதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கு மீனிங் கொடுத்தா போதும். அது உன்னை ஒவ்வொரு நாளும் எழுந்து நிற்க வைக்கணும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு ருட்டீன் உருவாக்க ஆரம்பிச்சா அது உனக்கு ஸ்டெபிலிட்டி தரும். சின்ன சின்ன பழக்கங்கள், காலையில் எழுந்ததும் ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிறிய எக்ஸர்சைஸ், கொஞ்சம் நேரம் உன்னோட செலவழித்தல், இது எல்லாம் உன் மனநிலையை மாற்றும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் நீ உன்னையே புரிஞ்சுக்க போறே. அந்த நாள் மிகவும் ஸ்பெஷல். ஏன்னா அந்த நாள் நீ உன்னோட உள்ளத்தோட முழுசா இணைஞ்சிருப்பே. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேண்டும்னா அது வெளியில இருந்து வராது. அது உன்னோட உள்ளத்தில இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது உன்னோட ஐடென்டிட்டி ஆகிடக்கூடாது. அது உன்னோட ஸ்டோரில ஒரு பார்ட் மட்டும். நீ அதை விட பெரியவன். நீ உன்னோட வாழ்க்கையில் எதையாவது இழந்திருந்தா அது உனக்கு வலி தரும். ஆனா அந்த இழப்பு கூட உன்னை ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுத்தரும். அது உன்னை மாற்றும். நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு ஒரு முறை நினைச்சு பாரு. நீ எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கேன்னு நினைச்சு பாரு. அது உனக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் தரும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு சிரிக்க போறே. அது இப்போ இம்பாசிபிள் தோணலாம். ஆனா அது நடக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி வேண்டும்னா நீ உன்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைக்கணும். சோஷியல் மீடியா, அன்னெசசரி தாட்ஸ், இவை எல்லாம் உன் ஃபோக்கஸ் கலைக்குது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னோட கனவுகளை நிஜமாக்க போறே. அது மெதுவா நடக்கும். ஆனா அது நிச்சயம் நடக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆவை, நீ முக்கியமானவன். உன் வாழ்க்கை முக்கியமானது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசா அமைதியோட இருக்க போறே. அந்த நாள் வருது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னையே ப்ரவுட் உணர போறே. அந்த நாள் நிச்சயம் வரும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் சரியாகும். அது உனக்கு இப்போ தெரியாம இருக்கலாம். ஆனா அது ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ உன்னோட மனசுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடு, எந்த சூழ்நிலையிலும் நான் என்னை கைவிட மாட்டேன். அந்த ப்ராமிஸ் தான் உன்னை காப்பாற்றும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்கலாம். அது இப்போ இந்த தருணத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த லைட் மறைக்காதே. அது உன்னோட பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்த். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லா வலிகளுக்கும் ஒரு மீனிங் கிடைக்கும். அந்த நாள் நீ இந்த எல்லாவற்றையும் புரிஞ்சுக்க போறே. நீ உன்னோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய மொமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இன்னும் நிறைய ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணணும். நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசா சிரிக்க போறே. அது உன்னோட டெஸ்டினி. நீ உன்னோட கதை இன்னும் முடிஞ்சுடல. அது இன்னும் எழுதிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் அழகா மாறிக்கிட்டு இருக்கு. நீ இன்னும் முடிஞ்சுடல. நீ இன்னும் வளர போறே. நீ இன்னும் எழுந்து நிற்க போறே. நீ முன்னே போ. உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது. அது நிச்சயம் உன்னை ஏமாற்றாது.